இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் 220 உலகதி தில்லை தேவன். லண்டன் டென்மார்க் செய்தி. லண்டன் செய்திகள். பிரித்தானியர் ஒருவர் சைப்ரஸில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் பயங்கரவாதத்துடன் தொடர்பு கொண்டவர் எனவும் உளவு பார்த்த காரணமாக ஐமிச்சத்தின் பேரில், அதாவது சந்தேகத்தின் பேரில் அவர் சைப்ரஸில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். லண்டன் இமிக்ரேட்டில், அதாவது மாசுபாடு காரணமாக லண்டனில் பலர் இறக்கின்றார்கள் என செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடும் வெப்பம் காரணமாக 30-34 பாகை உயர்ந்த பல நாட்கள் அவதானிகள் இதன் காரணமாகவும் இறந்திருக்கலாம் என தெரிய வருகிறது. வளி மாசுபாடு காரணமாக மாதத்துக்கு 500 பேருக்கு மேல் இறப்பதாக, வருடத்துக்கு 30,000 பேர் இறந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து வந்த பல் வைத்தியர்கள், இவர்கள் அதாவது அவர்களுக்கு வைத்தியத்துறையில் வேலை கிடைக்காம பல காரணங்களினால் அவர்கள் உணவகங்களில் மெக்டொனால்ட்ஸ் போன்ற உணவகங்களில் பணிபுரிவதாக தெரிய வந்திருக்கு. எனினும் NHS தகவலின்படி 2700 பேர் பல் வைத்தியர்கள் வெற்றிடமாக இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இந்த வெற்றிடங்கள் இருப்பதனால் பல் வலி நோயாளர்கள் நீண்ட வரிசையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலகத்தர வரிசையில் பிரித்தானிய பல்கலைக்கழக பட்டியலில் இம்பீரியல் காலேஜ் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. 10 இடங்களில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னைய காலங்களில் ஆக்ஸ்போர்ட், கேம்பிரிட்ஜ் ஆகிய பல்கலைக்கழகங்கள் முன்னணியில் இருந்தது. இப்போது அவற்றை பின்னோக்கி இம்பீரியல் காலேஜ் 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. பிரித்தானியாவில் டெமிக்ரேட் நிறுவனத்தின் தலைவரான கெலன் முக்கிய அறிவித்தலை விடுத்திருக்கிறார். பிரித்தானியாவுக்கு படைப்பலத்தை பெருக்குவதற்காக புதிதாக இராணுவத்தில் இணைபவர்களுக்கு 10,000 பவுண்ட்ஸ்கள் கொடுப்பதாகவும், பழைய முந்தின சேவைகளில் இருந்து விடுபட்டவர்கள் அதில் இணைந்து விடுபட்டவர்களுக்கு அவர்கள் திரும்பவும் சேர்ந்தால் அவர்களுக்கு தலா 20,000 பவுண்ட்களும் வழங்கும் திட்டத்தை கொடுத்து புதிய இராணுவத்தில் இணைவதற்கான ஊக்கத்தை கொடுப்பதற்காக இந்த பணத்தினை கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார். பிரித்தானியாவில் வியாபாரம் தொழில்துறையை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் பல சலுகைகளை மேம்படுத்துகிறது. புதிய தொழில்துறையை ஊக்குவிப்பதற்காக முகமாக மின்சார கட்டணத்தை குறைக்கப்படும் என்று, அவர்களுக்கு மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. பிரித்தானியாவில் இருந்து மும்பைக்கு சென்ற விமானத்தில் 5 பயணிகள் உட்பட 11 பேருக்கு தலைச்சுற்றல், குமட்டல் முதலியனால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இது அதாவது அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடுதான் இவையெல்லாம் வந்ததாகவும், இது சாப்பாடு காரணமாகத்தான் இது நிகழ்ந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியாவில் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கும் முகமாக அமேசான் நிறுவனம் சுமார் 40 பில்லியன் பவுண்ட்ஸ்களை முதலீடு செய்திருக்கிறது. மேலும் நேற்றைய தினம் இலங்கையிலிருந்து ஹீத்ரூ லண்டனுக்கு வந்த விமானம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் அது கொழும்பிலிருந்து புறப்பட்டு நடுவானில் வரும்பொழுது அதனிடம் அந்த விமானத்தில் கரண்டுகள், அதாவது லைட் எல்லாம் நிப்பாட்டப்பட்டு சுமார் 10-15 நிமிடங்கள் மக்கள் அல்லோலப்பட்டார்கள்.
பின்னர் அவற்றை சரி செய்து அந்த விமானம் வந்து கீத்ரோ விமான நிலையத்தில் தரை இறங்கியது. இதில் பயணித்த ஒருவர் கூறினார், தாங்கள் அங்காலை போய் இஞ்சால வந்ததாகவும் தாங்கள் இனி இதுதான் கடைசி காலம் எனவும் தாங்கள் நினைத்ததாக அவர் கூறியது கவலையாக இருந்தது. டென்மார்க் செய்திகள். இப்போது உலகத்தில் தலை சிறந்த நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. அந்த பட்டியலின் முதலாவது இடத்தை டென்மார்க்கின் தலைநகரமான கோப்பன்ஹேகன் பெற்றிருக்கிறது. முதலாவது இடத்தை இது இன்டெலிஜென்ட் யூனிட் ஆய்வு அமைப்பு இதனை தெரிவித்திருக்கிறது. கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நகரங்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் வரும் வரை விடைபெறுவோம். உலவதி தில்லைத்தேவன். நன்றி, வணக்கம்.